ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி ரைட்டிங் அனிமேஷன் பண்ணலாம், அது நம்ம ஃபோன்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம எப்படி ஈஸியாக எடிட் பண்ணலாம் சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெனுமே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். நெக்ஸ்ட் அந்த ஹோம் பேஜில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னே ப்ராஜெக்ட் நேம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். தென் கீழே ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஃபார்மேட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸஸ், உங்களுக்கு என்ன சைஸில் வேணும், நீங்கள் க்ரியேட் பண்ணுற அனிமேஷன் என்ன சைஸில் வேணும். இப்போ யூடியூப்னா யூடியூப் ஷார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ராஜெக்ட் என்ற இடத்துல யூடியூப் சொல்லிவிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா கீழே க்ரியேட் ப்ராஜெக்ட், அந்த க்ரியேட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணணும். தென் க்ரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் ஷோ ஆகும். இப்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அங்கே டி அந்த சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அது நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இப்படி சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணி இன்செர்ட், அந்த இன்செர்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணியிருக்கேன். தென் இன்செட் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்கள் அனிமேஷனில் வந்துடும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இன்செட் பண்ணோடனே சைஸ் காட்டும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் செலெக்ஷன், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் இன்செட் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செலக்ட் அனிமேஷன், உங்களுக்கு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணச்சில் என்ன மாதிரி வேணும் பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக்னு அந்த ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஷோ ஆகும். இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறாவும் வச்சுக்கலாம், இல்லை தமிழ் சாங் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு தமிழ்லேயே உங்களுக்கு ஸ்பீக் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட் எஃபெக்ட் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜில் கொடுத்துருவாங்க. அந்த ஹேண்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஹேண்ட் வரும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே ஸ்டிக்கர்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கேஷுவலான இமேஜஸ்லாம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணாலும் ஆட் இமேஜில் போய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது மாதிரி அனிமே வேணாலும் அனிமே வச்சு ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு அந்த ஹேண்டு கொடுத்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ ஹேண்ட் எஃபெக்ட்டு அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் ஆட் இமேஜ் கொடுத்து ஒரு இமேஜ் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபைனலாக வியூ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.